ஹை ஃப்ரெண்ட்ஸ், திமுக சார்பில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற முப்பெரும் விழா பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. அதாவது திமுக தொடங்கிய நாள் பெரியார் அவர்களோட பிறந்த நாள், அண்ணா அவர்களோட பிறந்த நாள்னு இந்த 3 ஈவெண்ட்டையும் சேர்க்கிற மாதிரி முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு கரூர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மார்னிங் திருச்சியில ரோட் ஷோ மாதிரி பண்ணிட்டு இப்போ ஈவினிங் இந்த முப்பெரும் விழாவுக்கும் வந்திருக்காரு. பட் இந்த ஒரு நிகழ்ச்சியில காலியான சேர்கள் நிறைய இருக்கிறது பயங்கரமா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அந்த தளபதியோட மாநாடு கூட்டத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தளபதியோட மதுரை மாநாட்டிற்கு வந்த கால்வாசி கூட்டம் கூட இங்க இல்ல. அதுவும் அரசியல் கூட்டங்கள்னாலே டிவிக்கே தவிர மத்தவங்க எல்லாமே எப்படி கூப்பிட்டு வருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். 200 ரூபா காசு, கோட்டர் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய சலுகைகள் இருக்கும். அப்படிலாம் பண்ணியும் கூட பெருசா கூட்டத்தை கூட்ட முடியல. சோ தளபதியோட நிகழ்ச்சிகளுக்கு கூட்டம் அதிகமா வர்றது பிரச்சனையா இருக்குன்னா மத்தவங்களுக்கு கூட்டமே வராது பிரச்சனையா இருக்கு. இந்த வங்கனத்துல கூட்டம் ஓட்டா மாறுமான்னு சொல்லிட்டு வேற நம்மளை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ரீசெண்டா திரைத்துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா கூட நடத்தினாங்க. அங்கேயும் இதே மாதிரி காலியான சேர்கள் தான் இருந்துச்சு. அதுவே பயங்கர விமர்சனத்துக்குள்ளாச்சு. பட் அப்ப இது திரைத்துறை சார்பா நடத்தினது, அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணாதால கூட்டம் இல்ல அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. ஈவன் அந்த நூற்றாண்டு விழாவுக்கு ரஜினி அவர்கள்லாம் வந்திருந்தாரு. ஸோ ரஜினி வந்தா கூட தான் கூட்டம் வரும், அஜித் வந்தா கூட தான் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் கதறிட்டு இருந்துச்சு. பட் ஆனா யாரு அதுல கூட்டம் வரல. ஸோ இதுதான் இன்னைய கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் கேள்விதான், கூட்டத்திற்கு கூட மெனக்கெட்டு வராதவங்க ஓட் போடுவாங்களா அப்படின்றது தான். சோ காலம் நேரம்னு எல்லாமே தளபதிக்கு பாசிட்டிவா தான் வருது. இதை எப்படி தளபதி சாதகமா பயன்படுத்திக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.